புத்தகம் படி பகுதியில் தங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. என் பெயர் என்.எஸ். பிரேமா. நான் இன்று பேச எடுத்துக்கொண்ட புத்தகம் ஆகாயத்தின் அந்தப்புறம். இதை எழுதியவர் சக்திமான் அசோகன். இது கவிதைகள், சிறு சிறு கவிதைகள், 3 வரி கவிதைகளாக மிகச்சிறப்பாக கொடுத்திருக்கிறார். அதில் சமூகத்தில் இன்று நிகழும் பிரச்சனைகளை பற்றியும், அதே சமயம் அன்பை பற்றியும், ஆறுதலை பற்றியும் பல கவிதைகள் மிக அழகாக பேசியிருக்கிறார். சக்திமான் அசோகன் எழுதிய இந்த கதை, இந்த ஆகாயத்தின் அந்தப்புறம் என்ற இந்த புத்தகத்தில் நிறைய கவிதைகள் வந்திருக்கின்றது. அதில் சில கவிதைகளை தங்களுக்காக நான் படிக்கிறேன். விழுந்து துடிப்பவனை சுற்றி 100 கைகள், எல்லா கையிலும் படம் எடுக்கும் அலைபேசிகள். இன்னைக்கு என்ன நடக்குது? ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுதுன்னா ஹெல்ப் பண்ணுறதுக்கு வர்றவங்களை விட அதை ஷூட் பண்ணி அவங்களோட செல்லில் அந்த படம் எடுக்கிற மக்கள் தான் நிறைய இருக்காங்க அப்படின்ற ஆதங்கத்தை கொட்டுகிறார். குளிரூட்டப்பட்ட அறைக்கு ஆசைப்பட்டான் ஏழை. ஏழைக்கு வெயிலில் வேலை செய்யறது, இந்த மாதிரி கொடுமையான சமயத்தில் நம்மளும் ஏசியில் இருக்க மாட்டோமா அப்படின்னு ஆசை வரும். ஆனால் இறுதியில் வாய்த்தது பிணவரை. அவன் பிணவரைக்கு போகும்பொழுது தான் அவனுக்கு அந்த குளிரூட்டப்பட்ட அறை கிடைக்குது அப்படின்ற ஏழைக்கு குளிரூட்டப்பட்ட அறைக்கு ஆசைப்பட்டான் ஏழை, இறுதியில் வாய்த்தது பிணவரை அப்படின்னு சொல்கிறார். அம்மா அனுப்பும் வேர்வை பணம். கஷ்டப்பட்டு அம்மா அனுப்புகிறா கல்லூரியில் படிக்கிறவங்களுக்கு. ஆனால் கல்லூரியில் மகன் வளர்க்கிறான் காதல் மரம். பசங்களுக்கு அந்த கஷ்டம்லாம் தெரியறதில்ல. அம்மா இவ்வளோ தூரம் வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு வேர்வை பணம் அனுப்பினா கல்லூரியில் மகன் வளர்க்கிறான் காதல் மரம் அப்படின்னு இன்னைக்கு கல்லூரி மாணவர்கள் சில பேர் பொறுப்பில்லாமல் இருக்கிறதையும் சுட்டி காட்டுறார். கேள்வி கேட்பீர்களா? கேள்வி கேட்பீர்களா? கேட்கிறது சாக்ரட்டிஸை கொன்ற விஷம். சாக்ரட்டிஸை எதுக்காக கொன்னாங்க? எதுக்காக மரண தண்டனை கொடுத்தாங்க? கேள்வி கேள் அப்படின்ற தத்துவத்தை அவர் போதிச்சதுனால, அதனால இதை கேட்கிறார். கேள்வி கேட்பீர்களா? கேட்கிறது சாக்ரட்டிஸை கொன்ற விஷம். அந்த மாதிரி இன்னைக்கு இருக்கிற பெரிய ஆட்களை சில கேள்விகள் எல்லாம் கேட்டால் அந்த கேள்விக்கு கடைசியில் அவனுக்கு கிடைக்கிறது மரண தண்டனை அப்படின்றத இவ்வளோ அழகாக சப்டிலாக சொல்கிறார். என்னை கிள்ளும் போதே வலிக்கிறதே, பூவை கிள்ளும் போது வலிக்காதா? என்னை கிள்ளும் போதே வலிக்கிறதே, பூவை கிள்ளும் போது வலிக்காதா? குழந்தை அப்படி கேட்குதான், என்னை கிள்ளும் போது வலிக்குதில்ல, பூவை கூட குள்ளி எடுக்கிறமே அதுக்கு வலிக்காதான்னு. எவ்வளோ அழகான கவிதை பாருங்க. பனிப்பிரதேசத்தில் நெருப்பு, பாலைவனத்தில் செருப்பு, இருக்க முடிந்தால் சிறப்பு. பனிப்பிரதேசத்தில் நமக்கு கட்டாயம் அந்த சூடு வேணும், அங்கே நெருப்பு தேவை. பாலைவனத்தில் நடக்கணும்னா அந்த வெயிலில் கட்டாயம் செருப்பு தேவை. இந்த ரெண்டும் இருந்தால் தான், இருக்க முடிந்தால்தான் சிறப்பு. இது இல்லாமல் நம்ம வாழ முடியாது. இப்படிப்பட்ட மக்களும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்ற ஆதங்கத்தை இவ்வளவு அழகாக சொல்கிறாங்க. கள்ளிப்பாலையே ஊட்டி விடுமா கெஞ்சுகிறது கள்ள உறவில் பிறந்த குழந்தை. கள்ள உறவில் பிறந்த குழந்தைக்கு இந்த சமுதாயத்தில் என்ன மரியாதை இருக்கும், எப்படி வாழ முடியும்? அந்த ஒரு ஆதங்கத்தை இவ்வளோ அழகாக கொட்டுறாரு. கள்ளிப்பாலையே ஊட்டி விடுமா கெஞ்சுகிறது கள்ள உறவில் பிறந்த சிசு. கடை மாணாக்கர் திறந்த கடையில் தலை மாணாக்கர் கணக்கு பிள்ளை. கடை மாணாக்கர் படிக்காதவனா இருப்பான் அந்த மாணவ பருவத்தில். ஆனால் அவன் பெரிய ஆளாக முதலாளியாக ஆயிடுவான். அவனுடைய திறமை, உழைப்பு, விடாமுயற்சி, பயிற்சியால் அந்த இடத்துக்கு நல்லா படித்து மார்க் வாங்கினவன் கிளார்க் வேலைக்கோ கேஷியர் வேலைக்கோ போகிற மாதிரி இருக்கும். இதை அவ்வளோ அழகாக சொல்கிறாரு. கடை மாணாக்கர் திறந்த கடையில் தலை மாணாக்கர் நல்ல ஃபஸ்ட் மார்க் வாங்கி நல்லா படித்தவன் கணக்கு பிள்ளையாக போவான் அப்படின்றத சொல்கிறார். நஷ்டம் வந்தால் நாரும் பூ விற்ற காசு. நஷ்டம் வந்துருச்சுன்னா அந்த பூ விற்கிறவளுக்கு அந்த காசு ரொம்ப கஷ்டம். பூ விற்ற பணம் நாருமா அப்படின்றது நம்ம ஒரு பழமொழியாக சொல்லுவோம். ஆனால் அந்த பூ விற்ற பணம் ரொம்ப கம்மியாக இருக்கும்போது, கொஞ்சமாக இருக்கும்போது நாரும் காசு. அதே லாபம் வந்தால் மணக்கும் கருவாடு. கருவாடு விற்ற காசுக்கு நிறைய அந்த லாபம் மட்டும் வந்துருச்சுன்னா பணத்தோட மதிப்பு தான் இன்னைக்கு நமக்கு மதிப்பு. அது கொஞ்சமாக இருந்தால் அது கஷ்டம், அதிகமாக இருந்தால் அது அந்த அளவுக்கு மகிழ்ச்சி. அப்படின்றதுனால கருவாடு விற்ற காசு, அந்த கருவாடு விற்ற காசுல லாபம் வந்தால் மணக்கும் அப்படின்றாரு. இருந்தவரை சொகுசு படுக்கை. எவ்வளோ பெரிய மனுஷனாக இருந்தாலும்
இருக்கும்போது நல்லா படுக்கலாம், அனுபவிக்கலாம். இறந்த பின் என்ன படுக்கை? பனிப்படுக்கை. இது தாண்டா வாழ்க்கை. வாழ்க்கைன்னா இதுதான். இறந்த உடனே எவ்வளவு பெரிய மனிதனாக இருந்தாலும் அவனுக்கு இன்னைக்கு என்ன பண்ணுறோம்? கோல்டு, அந்த பெட்டு தான் வந்து கொடுக்குறோம். அந்த இருந்த வரை சொகுசு படுக்கை, இறந்தால் பனிப்படுக்கை அப்படின்னு ஆதங்கப்படுறாரு. இது தாண்டா வாழ்க்கை. கசக்கி எறிந்தாள் காகிதம், பிரித்து பார்த்தேன். கசக்கி எறிந்தாள் காகிதம், பிரித்து பார்த்தேன், உள்ளே துடிக்கிறது என் இதயம். அவன் எழுதிய காதல் கடிதத்தை அந்த பெண்ணு தூக்கி எறிஞ்சிருக்கிறாள். அது தெரியாமல் ஏதோ பேப்பர் வந்து தூக்கி எறிஞ்சான்னு இவர் எடுத்து பார்த்தா இவருடைய காதல் கடிதம். அதை நிராகரித்திருக்கிறாள் அப்படின்னும் போது துடிக்கிறது என் இதயம் அப்படின்றத அழகா கவிதையில் சொல்லியிருக்கார். தரையை தொடும் வரை கிளை தாங்கும், தரையை தொடும் வரை கிளை தாங்கும், தொட்டவுடன் கிளையை தாங்கும், தொட்டவுடன் கிளையை தாங்கும் விழுது. அந்த விழுது ஆலமரத்தில் எல்லாரும் பார்த்துருப்போம். அது வரைக்கும் கிளைகள் வந்து அந்த விழுதுகளை தொங்க விட்டுருக்குது. அதனுடைய அந்த பளுவை அதை வந்து தாங்கிட்டு இருக்கு. ஆனால் கிளைகளே வந்து இந்த விழுதுகள் பூமியை தொட்ட பிறகு அந்த கிளைகளையே அந்த மரத்தையே தாங்கிறது அந்த விழுது அப்படின்றத போகிற போக்கில் சொல்கிற மாதிரி அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு. 5 விரல் சேர்ந்து பிசையறதுக்கு சோறு இல்லை, 5 விரல் சேர்ந்து பிசைவதற்கு சோறு இல்லை, ஆனால் 6வது விரல் அலைபேசிக்கு குறைவில்லை. இன்னைக்கு யார் வீட்லேயும் எவ்வளவு ஏழையாக இருந்தாலும் எவ்வளவு பணக்காரனாக இருந்தாலும் அந்த 5 விரல்கள் பிசையறதுக்கு சோறு இல்லைன்றது இவர் ஏழை மக்களை தான் சொல்கிறாரு. அவங்களுக்கு சோறு இல்லைனாலும் ஆனால் அலைபேசி என்பது இன்னைக்கு 6வது விரல் போல அனைத்து வீடுகளிலும் அனைத்து மக்களிடமும் இருக்கிறது அப்படின்றத, அது எப்படியான உபயோகத்தில் இருக்கிறதுன்றது ஒரு பெரிய கேள்வி. இதை வந்து சொல்கிறாரு. பருத்தி வெடித்தது, பருத்தி வெடித்தது, பஞ்சு பறவையாகிறது. பருத்தி வெடித்த உடனே என்ன ஆகும்? பஞ்சு ஆகாயத்தில் பறக்கும், காற்று வெளியில் பறக்கும். அது அவ்வளோ எளிமையாக பருத்தி வெடித்தது, பஞ்சு பறவையானது அப்படின்றாரு. செல்லாது என்கிறார் கடைக்காரர், நோட்டை பார்த்துட்டு செல்லாது என்கிறார் கடைக்காரர், அதற்கும் சிரிக்கிறார் அதில் உள்ள காந்தி, அண்ணல் காந்தி. செல்லாது என்கிறார் நோட்டில் வந்து கள்ள நோட்டுன்றதுனால கடைக்காரர் வேணான்னு சொல்கிறாரு. அங்கேயும் அந்த நோட்லையும் காந்தி தான் சிரிக்கிறார், அண்ணல் காந்தி தான். கள்ள நோட்டிலும் அண்ணல் காந்தியோட படத்தை போட்டு இப்படி அடிக்கிறாங்க அப்படின்றத ஆதங்கத்தோட சொல்கிறார். விழுந்த நிலாவை, விழுந்த நிலாவை அடிபடாமல் தாங்குகிறது குளம். குளத்தில் வந்து அப்படியே ஒரு ஸ்டாண்ட் ஸ்டில்லாக அசையாமல் அந்த நீர் இருக்கும் பொழுது நிலவானது அவ்வளவு அழகாக நமக்கு வந்து பார்க்க முடிகிறது. அதனால் அழகாக அந்த விழுந்த நிலாவை அடிபடாமல் தாங்குகிறது குளம் அப்படின்றத சொல்கிறாரு. அன்பு பிரியும் போது விட்டு வந்ததாக நினைவு, அன்பு பிரியும் போது விட்டு வந்ததாக நினைவு, அங்கே சொல்ல மறந்து போனது நன்றி. அங்கே நன்றி சொல்லியிருக்கணும், ஆனால் அந்த நன்றியை சொல்லாமல் இருக்கிறாங்க. அன்பை நம்ம விட்டுட்டு வந்தோம்னாலும் அந்த அன்பு உதவி செஞ்சுருந்தோம்னாலும் அந்த நன்றியை சொல்லலை அப்படின்றத ஒரு ஆதங்கமாக சொல்கிறார். இந்த கவிதை உலகத்துக்கு படைத்திருக்கிறார். இவர் வந்து இந்த அளவுக்கு பெருமை சேர்த்திருக்கிறார். இவர் ஏற்கனவே தமிழ்நாடு அரசின் செய்தி மற்றும் மக்கள் துறையில் துணை இயக்குனராக பணியாற்றியவர். கவிதைகள் எழுதுவதில் மிகவும் சிறந்தவர். இவர் அடுத்த கவிதை புத்தகமும் எழுதிக்கிட்டு இருக்காரு. இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் எளிமையான கவிதைகள், இதுக்கு பெரிய அளவில் நமக்கு வந்து கவிதை பற்றிய பெரிய அறிவெல்லாம் இருக்க வேண்டியதில்லை. எளிமையான கவிதைகள், ஆனால் அனைத்துமே அவ்வளவு அழகாக செய்திகளை நமக்கு சொல்லுகின்ற கவிதைகள். இந்த கவிதை புத்தகத்தை அனைவரும் வாங்கி படிக்க வேண்டும். மிகச்சிறப்பான புத்தகம். இந்த புத்தகமானது இவர் சக்திமான் அசோகன் என்பவர் எழுதியது. இது பதிப்பளித்தவர் நிமிர் புத்தக பட்டறை, அது வந்து வெளியிட்டிருக்கிறது. நிமிர் புத்தக பட்டறை வெளியிட்டிருக்கிறது. மிகச்சிறப்பான கவிதை புத்தகம். எளிமையாக படிக்க மாணவர்களும் சரி பொதுமக்களும் சரி அனைவருமே படிக்க வேண்டிய மிக நல்ல புத்தகம். இதை தங்களுடன் பகிர்வதில் மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.